அயோத்தி ராமர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்கது. ரஜினிகாந்த் பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலுக்கு சென்று தனது மனைவி லதாவுடன் ரஜினிகாந்த் பார்வையிட்டார். தொடர்ந்து தற்காலிகமாக ராம்லல்லா சிலை வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து அங்குள்ள அனுமன்கிரி கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்தினார். ராமர் கோவில் கட்டுமான பணிகள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டபோது, அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும், கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு பார்க்கலாம் எனவும் தெரிவித்தார். அயோத்திக்கு வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு என்றும், வந்தது தனது அதிர்ஷ்டம் என்றும் ரஜினி தெரிவித்துள்ளார். ரஜினிக்கு ஜாதி மதங்களை கடந்து பல தரப்பிலும் ரசிகர்கள் உள்ளதால் அவர் சர்ச்சைக்குரிய தளத்திற்கு சென்றது கடும் அதிருப்தியை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அவர் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்தது கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராமர் கோவிலுக்கும் அவர் சென்றிருப்பது அவரது எதிர்கால திரைத்துறை வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. யோகியின் காலில் விழுந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடும் நெட்டிசன்கள், இதை ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு அவர் செய்திருந்தால் படம் கடும் தோல்வியை சந்தித்திருக்கும் என கூறி வருகின்றனர். படத்தின் ப்ரமோஷனுக்காக முதலமைச்சரையும் எதிர்க்கட்சித் தலைவரையும் ரஜினி சந்தித்துள்ளார் என கூறப்படும் நிலையில், ராமர் கோவிலுக்கும் அவர் சென்றிருப்பது அவர் மீண்டும் பாஜகவில் இணையப் போகிறாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.